Hi, hello, vanakkam and welcome to Smart Tutor YouTube channel, Chemistry with Smart Tutor in Tamil. Hello guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் ரொம்ப ஃபைனாக இருப்பீங்க. அண்ட் தென் நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 நம்ம ஃபுல்லாக முடிச்சாச்சு. சாப்டர் 1.1 அண்ட் தென் 1.2 ரெண்டு சப்டாப்பிக்கையும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிட்டோம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல வியூ கிடச்சிருக்கும் அந்த சாப்டர் பற்றி, அண்ட் தென் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோன்னு ரொம்ப நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஸ்டடி பண்ண போகிறது சாப்டர் 2 ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஓகே காய்ஸ், நம்மளோட சாப்டர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ், எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட சாப்டர் 2 ஆஃப் கெமிஸ்ட்ரி. இந்த சாப்டர் 2க்கு கீழே பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 சப்டாபிக் இருக்குது. ஓகே, மொத்தமாக 7 சப்டாபிக் இருக்குது. ஓகே, 2.1 எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட் அண்ட் மிக்சர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஜஸ்ட் சாப்டர் 2.1 சப்டாபிக் 2.1. ஓகேவா, ஒரு வீடியோ ஒரு சப்டாப்பிக்காக நம்ம போகலாம். ஓகேவா, ஸோ மொத்தமாக சாப்டர் 2க்கு மட்டுமே நம்மளுக்கு 7 வீடியோ இருக்கும். ஸோ உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ண மாட்டோம், தனித்தனி வீடியோவாக இருக்கும். ஓகேவா, 2.2 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் த பீரியாடிக் டேபிள். ஸோ அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பற்றியும் இதில் படிப்போம், பீரியாடிக் டேபிள் பற்றியும் இதில் படிப்போம். அதோட உருத்தான், ஸோ அதுலேருந்து எப்படி கொஷின்ஸ் வரும் அது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த சப்டாபிக்கில் நம்ம பார்ப்போம். ஓகேவா, சப்டாபிக் 2.3 விச் இஸ் ஐசோடோப்ஸ். இது ரியலி இம்பார்ட்டன்ட் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா கல்குலேஷனும் இருக்குது இந்த சப்டாபிக்கில். சப்டாபிக் 2.4 என்னதுன்னா அயன்ஸ் அண்ட் அயோனிக் பாண்ட். ஓகேவா, ஸோ இதில் பாண்ட்லாம் எப்படி வரைகிறது, எப்படி அயன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். 2.5 சிம்பிள் மாலிக்யூல் அண்ட் கோவேலன்ட் பாண்ட். ஓகே, சப்டாபிக் 2.6 ஜெயன் கோவேலன்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ரெண்டு படிப்போம். ஒன்று வந்து கிராஃபிட், இன்னொன்று வந்து டைமண்ட். ஸோ இதில் மொத்தமாகவே இது ரெண்டு பற்றி மட்டும் தான் நம்ம படிப்போம். கடைசி சப்டாபிக் பார்த்திங்கன்னா 2.7 என்னதுன்னா மெட்டாலிக் பாண்ட். ஓகே, மெட்டாலிக் பாண்ட். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஜஸ்ட் சப்டாபிக் 2.1 which is elements, compound and mixture. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம படிக்க போகிறோம். ஓகே காய்ஸ், இதில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது எலமெண்ட், காம்பவுண்ட் அண்ட் மிக்சர். இதை மூணு தான் வந்து நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ describe the differences between element, compounds and mixture. Okay, first elements. ஓகேவா, முதல் elements பற்றி நம்ம பார்க்க போகிறோம். An element is a pure substance made of only one type of atom. இது ரெண்டு தான் கீவேர்ட், pure substance and only one type of atom. நார்மலாக கேள்வி எப்படி வரும்னா இந்த வகையானிலிருந்து டிஃபைன் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, மீனிங் கேட்பாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக மெமரைஸ் பண்ண வேண்டியது இது. All atoms in an element are the same. ஓகே, எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே பாருங்கள். இதுக்குள்ளே இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது எல்லாமே வெறும் ஆக்சிஜன் மட்டும்தான். இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே காப்பர் மட்டும்தான். ஸோ வேறு எந்த ஒரு எலிமெண்ட்டும் அங்கே இல்லை. ஸோ ஒன்லி ஒன் எலிமெண்ட் வில் பி தேர். ஓகே, ஸோ இட்ஸ் அ பியூர் சப்ஸ்டன்ஸ்லாம் எதுவுமே கலக்கலை. ஓகே, it cannot be broken down into simple substance by chemical method. அங்கே இருக்கிறதே வெறும் ஆக்சிஜன் தான். அதை எப்படி நீங்கள் இன்னும் பிரேக் டவுன் பண்ண முடியும்? எக்ஸாம்பிள் H2O வச்சுக்கோங்க. H2O. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் இருக்குது, ஹைட்ரோஜனும் இருக்குது. ஸோ இதை ரெண்டாக பிரிக்க முடியும்.
ஆனால் இங்கே இருக்கிறது வெறும் ஆக்சிஜன் மட்டும்தான். இதை எப்படி பிரிக்க முடியாது. ஸோ இட் கேனாட் பி broken down into simpler substance by chemical method. Okay, each element has its own symbolic in the periodic table. For an example, பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு O2 போட்டிருப்பாங்க, O போட்டிருப்பாங்க. ஓகே, கோப்புக்கு Cu. ஸோ இதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்களா சிம்போல். ஓகே, ஸோ எலிமெண்ட் இவ்வளோ தான். எலிமெண்ட் எடுத்திங்கன்னா இவ்வளோ தான். மெயின் உங்களுக்கு என்ன தெரியணும், இந்த மீனிங். ஓகே, an element is a pure substance made of only one type of atom. ஓகே, ரெண்டாவது compound. இங்கே ஒன்று மட்டும்தானே இருக்குது. இங்கே 1 + 1 = 2 ரெண்டு இருக்கும். ஒரு எலிமெண்ட் plus with another element, consider two element mixed together, அதோட பேர் வந்து compound. ஓகேவா, நல்லா பாருங்கள். element 1 plus with element 2 is combining two element in one substance. Its name compound. ஓகே, compoundனா என்னது, அதோட மீனிங், கரெக்டான மீனிங். A compound is a pure substance. Okay, pure substance made with two or more different elements chemically combined. Two or more elements, which is chemically combined. இதுதான் இதோட மீனிங். வாஜிப் நம்ம மெமரைஸ் பண்ண வேண்டிய ஒரு இது. ஓகே, எலிமெண்ட் ஆர் combined in a fixed ratio. ஓகே, லைக் கம்பைன் பண்ணுறது மாறாது, அதோட ரேஷியோ வந்து மாறாது. ஓகேவா, கேன் பி broken down only by chemical reaction, not physical method. ஓகே, கெமிக்கல் மெத்தட் வச்சு மட்டும்தான் broken down பண்ண முடியும். ஃபிசிக்கல் மெத்தடில் broken down பண்ண முடியாது. ஃபிசிக்கல் மெத்தட்னால் லைக் நம்ம வடிகட்டுறதோ இல்லை எனிதிங் யூஸிங் அ ஃபிசிக்கல் கெமிக்கலி தான் நம்ம செய்யணும். லைக் அதில் ஏதாச்சும் சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறதா இல்லை ஹீட் பண்ணி அதை நம்ம செப்ரேட் பண்ணுறதா அந்தமாரி. ஸோ எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் ஆஃப் compound. ஓகே, water H2O. ஓகே, H2O நான் மேலே சொன்னேன். ஸோ இதில் வந்து ஹைட்ரோஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இட்ஸ் கன்சிடர் 2 element. ஓகேவா, 2 element. ஸோ 2 element combine become one substance வந்து compound. ஓகே, கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ஓகே, இது நம்ம சின்னதாக்கிடலாம். கார்பன் டை ஆக்சைடு CO2. ஸோ இதில் என்னென்ன இருக்குது, கார்பன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே 2 எலிமெண்ட். ஸோ 2 எலிமெண்ட் ஜாயின் பண்ணி ஒரு சப்ஸ்டன்ஸ் தான், அவருக்கு பேர் வந்து என்னது, compound. ஓகே, அதே மாதிரி தான் சேம் கோஸ் டு சோடியம் குளோரைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சோடியம் இருக்குது, குளோரைட் இருக்குது. இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணும்போது தான் சோடியம் குளோரைட் வந்து உருவாகும். ஸோ 2 சப்ஸ்டன்ஸ் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். ஓகே,
finally mixture. Okay, இது something different. Okay, நான் சொல்கிறேன் வாங்க. A mixture is a form when two or more substance are mixed physically, not chemically. ஃபிசிக்கலாக கம்பைன் பண்ணணுமே தவிர கெமிக்கலி இல்லை. ஓகேவா? கெமிக்கலியாக இல்லை, பை ஃபிசிக்கலி. டூ ஓ மோர் சப்ஸ்டன்ஸ், அதாவது இப்படி தான் வருது. எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஓகேவா? இருக்கிறது எலிமெண்ட், அது கூட இன்னொரு எலிமெண்ட் சேரும்போது கொம்பவுண்டாக மாறுது. ஓகேவா? ஸோ இந்த கொம்பவுண்டோட வேறு எலிமெண்ட் இல்லை 2 விதமான கொம்பவுண்ட் ஒன்றா சேரும்போது நம்மளுக்கு மிக்சர் உருவாகும். ஓகே, ஸோ இந்த மீனிங் நம்மளுக்கு தெரியணும். A mixture is formed when 2 or more substances are physically mixed, okay, not chemically. Okay va? Each substance keep its own properties, can be separated by physical method. Okay, நல்லா பாருங்க. physical method. compound நம்ம என்ன மெத்தட் பாய்ச்சோம்? compound வந்து கெமிக்கல் மெத்தட் தான் நம்ம பார்க்க முடியும். காம்பவுண்டுக்கு வந்து கெமிக்கல் மெத்தட் பார்ப்போம். ஆனால் அதுவே மிக்சருக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபிசிக்கல் மெத்தட் தான் பாய்க்கணும். ஓகே, ஃபிசிக்கல் மெத்தட் மூலம் மட்டும்தான் செப்பரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ மிக்சரோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, எக்ஸாம்பிள் ஆஃப் மிக்சர். ஸோ இந்த இந்த இமேஜ் பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்குது, ஆர்கன் கேஸ் இருக்குது. ஸோ நிறைய சப்ஸ்டன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்குதுன்னு பார்ப்போம். காற்றுல நிறைய விதமான சப்ஸ்டன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இட்ஸ் கன்சிடர் மிக்சர். salt and sand, sugar dissolved in water or salt dissolved in water, it's considered mixture. ஓகே, ஏன்னா அது வந்து நம்ம ஃபிசிக்கல் மெத்தடான மூலம் தான் செப்பரேட் பண்ண முடியும். ஓகேவா கைஸ்? ஸோ அதே தான் இங்கே இந்த ஒன். ஓகே, இங்கே சொல்கிறேன். இந்த ஒன் இருக்குல்ல, இந்த ஒன் இங்கே வந்துச்சு, அது கூட இன்னொரு ஒன் மிக்ஸ் பண்ணி 2 உருவானுச்சு. இந்த 2 இங்கே வரணும் இப்போ. ஓகேவா? எப்படின்னா 2 ப்ளஸ் வித் ஓகே 2 ப்ளஸ் வித் 1 ஈக்குவல் டு 3 or more. அதாவது compound இருக்கும், அது கூட எலிமெண்ட் மிக்ஸ் ஆகும். or it can be compound mixed with another compound equal to 3. அதாவது 3 இல்லை அதுக்கு மேற்பட்ட மிக்சர் அதில். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் ரொம்ப முக்கியம் இந்த மீனிங்களா. ஸோ மீனிங் ஆஃப் ஆல் பண்ணிடுங்க. ஓகே guys, so once again thanks for watching our வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஃப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்டில் நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க. இட் வில் பி ஹெல்ப் ஃபார் ஹர்ஸ் டு இம்ப்ரூவ் அவர் அப்கமிங் வீடியோ. மாஸ்டர் த பேசிக், conquer the complex guys. Once again, I'm your smart tutor. Thank you for joining with us.